ப்ரோ நான் காதல் தோல்வி ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே 27 28 வயசு இருக்கும் போல என்னமா பண்றீங்க என்ன ஒர்க் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். நான் ஒர்க்கெல்லாம் போல ப்ரோ, நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். அட உம்மால அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த பிள்ளை சொல்லிச்சு பாருங்க, நான் அவ்வளோ உண்மையா அவனை காதலிச்சேன் ப்ரோ. அவன் மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தேன். என் உலகமே அவன் தான். இப்போ என் உலகமே இடிஞ்சு போயிடுச்சு. ஓ மை காட் கருமசாமி. ஸ்டேட்டஸ்லாம் வைப்பாங்க பாருங்க, மை புருஷா, மை பொண்டாட்டி, மை அம்மு மிஸ் யூ, மை பொண்டாட்டி மிஸ் யூ, மை மாமா மிஸ் யூ. அம்மா முடியல என்னால. ஏம்மா 10ஆம் கிளாஸ்க்கு அப்புறம் அடுத்து என்ன குரூப் எடுத்து படிக்கிறது அப்படிங்கிற அறிவு கூட இப்பெல்லாம் வந்திருக்காது. உங்களுக்கு புருஷன் கேக்குதா? எனக்கு புரியல. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு பொம்பளை சோக்கு ஏண்டா ஏண்டா மானம் கெட்ட பல. இதே மாதிரி தான் ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில ஒரு பேக்கரி போயிருந்தேன். ஸ்கூல் பசங்க 4 பேர் அந்த பேக்கரியில உட்காந்து டீயும் பப்ஸும் சாப்பிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்கும் போதுல நானே ஷாக் ஆயிட்டேன். என்ன டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 4 பேர்ல ஒரு பையனோட ஆளுக்கு பிறந்த நாளா, சோ அவன் ட்ரீட் வச்சிருக்கான். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. அதாவது இவங்களே பாத்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் தான் படிப்பாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த 4 பசங்களும் நான் படிச்ச ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காங்க. டவுசர் போட்டிருந்தாங்க. டவுசர் 9th தான் அங்க பேண்ட், டவுசர் 8th வரைக்கும். சரிங்களா? 8th படிக்கும் போதுல இவன் ஒரு பிள்ளைய லவ் பண்றான் அப்படின்னா அந்த பிள்ளை எவ்வளவு குட்டி பிள்ளையா இருக்கும்னு யோசிச்சாங்க. அதுவும் இல்லாம அவங்க பேசின டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவ என்னுடைய ஆளு, நாளைக்கு என் ஆளுக்கு பிறந்த நாள், நான் அவளை பார்க்க போறேன், நான் இவளை பார்க்க போறேன், இந்த மாதிரி தான் பேசிக்கிருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான், இவனுக்கு ஜட்டி, டவுசரு, பேண்ட், சட்டை, சோறு போடுறது வரைக்கும் அவங்க அம்மா அப்பா தான் போடுறாங்க. இவன் என்ன நம்பிக்கையில இன்னொரு பிள்ளைய லவ் பண்றான்னு எனக்கு சத்தியமா புரியல. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன்.